நமஸ்காரம். நான் விஹெச் பாலு. இன்றைய நம்முடைய ஆன்மீக சிந்தனைகளில் நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்தில் அதிகம் பேசப்படாத கதாபாத்திரங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு கதாபாத்திரத்தை பற்றி சிந்திக்கலாம். மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்தது. மிகப்பெரிய போர். அண்ணன் தம்பி சண்டை தானே. குருக்ஷேத்திர யுத்தமே அண்ணன் தம்பி சண்டை தான். ஹஸ்தினாபுரத்தை யார் ஆள்வது என்ற ஒரு சண்டையிலே துரியோதனன் என்ன பண்ணுறான், நம்ம யுதிஷ்டர் தர்மரை கூப்பிட்டு சொக்கட்டான் விளையாட சொல்லி சகுனி அதை விளையாடி பாண்டவர்கள் தோற்று 12 வருஷம் காட்டில் இருக்கணும். 1 வருடம் அஞ்ஞானவாதம் இருக்கணும். அஞ்ஞானவாதம் சொன்னால் யார் கண்ணிலையும் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்டு விட்டால் மறுபடியும் 12 வருஷம் காட்டுக்கு போகணும். இதுதான் கண்டிஷன். இதற்கு ஒப்புக்கொண்டு யுதிஷ்டர் விளையாடி தோற்றும் போய்விடுகிறார். 12 வருடங்கள் காட்டுக்கு போயிடுறாங்களா. 1 வருஷம் எங்கே போயிருக்கிறதுனா, அங்கே ஒரு மத்சய நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. பாண்டவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடு. அங்கே விராடன் அப்படிங்கிற ஆண்டு வந்தான் மத்சய நாட்டை. அந்த நாட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க மாறு வேஷத்தில் போகிறாங்க. அர்ஜுனன் பிரகன்மலை அப்படின்னு ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு மனுஷனாகவோ போயிடுறாங்க. பீமன் தான் சமையல்காரனாக போகிறான். இப்படி ஒவ்வொரு வேஷத்தில் போகும்போது அந்த 1 வருடம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அர்ஜுனன் பிரகன்மலையாக போயிருக்கான் இல்லையா. அங்கே விராடனுக்கு ஒரு மகன், விராடகுமாரன், உத்தரகுமாரன் பேர் அவனுக்கு. ஒரு மகள், அவள் பேர் உத்தரா. ரொம்ப அழகி, பயங்கர அழகே இருப்பாள். அவளுக்கு அர்ஜுனன் நடனம் சொல்லி கொடுக்குறானாம். அர்ஜுனன் பல கலைகளை கற்றவனாயிற்று. அர்ஜுனன், விஜயன், பார்த்தன், இப்படி தனஞ்சயன், அப்படி நிறைய பேர் உண்டு அவனுக்கு. அவனுக்கு தெரியாதே கிடையாது. டான்ஸ் கற்றுக் கொடுக்குறான் உத்தராக்கு. மிக அழகான பெண் அவள். சின்ன பொண்ணு, 15 வயது ஆகிறது. நன்றாக ஆடுகிறாளாம். விராடன் பார்த்தான். 1 வருடம் முடிந்து விட்டது. இவர்கள் யார் என்று விராட மன்னனுக்கு தெரிந்து விட்டது. மத்சய நாட்டு மன்னனுக்கு. அர்ஜுனன் தான் பிரகன்மலையாக இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஒரே சந்தோஷம். நீ தான் என் பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தியா? நீ தான் என் மாப்பிள்ளை, நீ தான் என்னுடைய மருமகன், நீ தான் உத்தரையன் கணவன் என்று விராடன் முடிவு பண்ணி விட்டானா. அதனால் அர்ஜுனன்ட்ட போய் சொல்கிறான், நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னே. அர்ஜுனன், அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், குருவாக இருந்திருக்கேன். அவன் குழந்தை, ஒன்று வேணா பண்ணு. என்னுடைய பையன் அபிமன்யு 16 வயது, அழகான ஒரு வாலிபன், அவனை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்று சொல்லி அபிமன்யு உத்தராவை கல்யாணம் பண்ணிக்கிறான். உத்தரா ஜாஸ்தி பேசப்படாத ஒரு பாத்திரம், ரொம்ப பெரிய பாத்திரம். அவள் தான் கடைசி வரலும் இருக்கிறது குருக்ஷேத்திரத்தில். அபிமன்யு பிறக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. கிருஷ்ணரோட தங்கை சுபத்ராவை தான் அர்ஜுனன் கல்யாணம் பண்ணியிருக்கான். சுபத்ரா வயிற்றில் அபிமன்யு இருக்கும்பொழுது குருக்ஷேத்திர யுத்தம் வரப்போகிறது. கிருஷ்ணருக்கு தெரியும். கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், சுபத்ரா பக்கத்தில் உட்காந்துட்டு சக்கர வியூகம், பெரிய போர் நடக்கும்போது வியூகங்கள் அமைக்கிறதுல சக்கர வியூகம் யாருக்குமே தெரியாத ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வரத்துக்கும் அது அர்ஜுனன். கிருஷ்ணர் சுபத்ரா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சக்கர யுகத்துக்கு உள்ளே எப்படி நுழையிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்காராம். சுபத்ராவுக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகிறது? கொஞ்ச நேரம் கேட்டால் தூக்கிட்டான். அவள் வயிற்றிலே அபிமன்யு இருக்கிறான். அதை கிருஷ்ணருடைய அத்தனை வியாக்கியானங்களையும், சக்கர வியூகத்தை எப்படி உடைக்கிறது, எப்படி போகிறது, எப்படி போரிடுறது என்கிற முறைகளை எல்லாம்
அந்த குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஊன்னு சத்தம் வருதான். கிருஷ்ணர் சொல்ல சொல்ல அழகா புரிஞ்சுக்கிறது அபிமன்யு. பிறகு கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த சக்கர வியூகத்திலிருந்து எப்படி வெளியில வர்றது சக்கர வியூகத்திலிருந்து என்பதை சொல்லுவதற்கு பதிலாக சும்மா இருந்துட்டார். சுபத்ரா எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி விட்டுறாராம். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கிருஷ்ணர் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? மகாபாரதத்தில் எல்லாமே கிருஷ்ணர் தானே. பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய துஷ்கரதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கீதாபதேசம் பண்ணவராச்சு. கீதைக்கு மேலே என்ன இருக்கு? கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறார். அபிமன்யு 16 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று முதலிலேயே முடிவு செய்யப்பட்டது. சந்திரன், சந்திர பகவானோட பையன்தான் அபிமன்யு. அவரை இங்கே வரணும், குருஷேத்திர யுத்தத்தில் அபிமன்யு கலந்துக்கணும்னு மகாவிஷ்ணு கேட்டபோது சந்திரன் 16 ஆண்டுகள் வேண்டுமானால் நான் அவரை பெறுகிறேன் என்று சொல்கிறாராம். அதனால தான் 16 வயது வரை தான் அபிமன்யு இருந்தான். 16வது வயதில் குருஷேத்திர யுத்தத்தில் 13ஆம் நாள் அன்றைக்கு சக்கர வியூகத்தை உடைப்பதற்கு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் போகிற அப்போ அபிமன்யு சொல்கிறான், சக்கர வியூகம் உள்ளே போயிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் வேறு தெரியாது. அப்படி சொல்லும்பொழுது நீ உள்ளே போ. பாண்டவர்கள் சொல்கிறாங்களாம், அர்ஜுனன் எங்கேயோ தூரக்கு போயாச்சு, அர்ஜுனன் அங்கே இல்லை. பாக்கி எல்லாரும் சொல்கிறாங்களா, நீ உள்ளே நுழைஞ்ச உடனே நாங்கள் எல்லாரும் பின்னாடியே வந்துடுறோம், நான் உன்னை காப்பாற்றின, கவலைப்படாத என்று அபிமன்யுவை சக்கர வியூகத்துக்குள்ளே நுழைவதற்கு எல்லாரும் சொன்ன உடனே பராக்கிரமசாலி, அழகன் பராக்கிரமசாலி, உத்திரையின் கணவன் அவன். 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணின கொஞ்ச நாள்லேயே அவன் இந்த குருஷேத்திர யுத்தத்துக்கு வந்துடுறான். 15 வயது பெண் தான் உத்திரை. வீட்டில் அபிமன்யு வருவான்னு காத்துருக்கா பாவம். குருஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் ஜெயிப்பார்கள், அபிமன்யு வருவான் என்ற நம்பிக்கையோடு உத்திரை காத்திருக்கிறாள் வீட்டில். சக்கரவர்த்தி உள்ளே போயிட்டான். அபிமன்யு பராக்கிரமசாலி, அவனோட வேகத்தை யாராலும் தாங்க முடியலையா? அத்தனை பேரும் பார்த்துட்டுருக்காங்க. அவனை கொல்வதற்கு அப்போல்லாம் தர்ம யுத்தம்னு பேர். அதுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் தான் சண்டை போடுவாங்க, அந்த தர்ம யுத்தம். 13ஆம் நாள் அபிமன்யுவை வெல்ல முடியாது என்று கௌரவர்களுக்கு தெரிஞ்ச உடனே துரியோதனன் என்ன பண்ணுறான், 7 பேர் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் என்ற தர்மத்தை மீறி அதர்ம யுத்தம் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. துரோணர், அஸ்வத்தாமன், துரியோதனன், துச்சாதனன், சல்லியன் என்று 7 பேர் அவனை சுற்றி நின்று, அபிமன்யுவை சுற்றி நின்று அவனை வதம் செய்கிறார்கள் 13ஆம் நாள். அந்த நேரத்திலே உத்திர அபிமன்யுவின் குழந்தையை வயிற்றிலே தாங்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த நியூஸ் கேட்ட உடனே அவளுக்கு துடித்து போய் விடுகிறாளாம். அபிமன்யு இறந்ததை கேட்டு உடனே போய் நானும் போயிடுறேன்னு தீக்குளிக்க போகிறாளாம். அவளை கிருஷ்ணர் தடுத்து விடுவதாகத்தான் வியாசர் சொல்லுகிறார். கிருஷ்ணரால் உயிர் போகாமல் தடுக்கப்பட்டாள். அப்ப அஸ்வத்தாமன் என்ன பண்றான், உத்திரையின் வயிற்றிலே ஒரு அஸ்திரத்தை விடுகிறானாம். ஏன்னா பாண்டவர்கள் வம்சம் யாருமே இருக்கக்கூடாது, இது ஒத்தந்தான் இருக்கா. உத்திரையின் வயிற்றிலே வளர்கின்ற குழந்தை இருக்க, நாளைக்கு அது ராஜாவாயிடுமே, அதனால் அதை கொல்ல வேண்டும் என்று பிரம்மாசுரத்தை ஏவுகிறாளாம் அவன் வயிற்றிலே அஸ்வத்தாமன். அதை கிருஷ்ணர் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். அதான் பரீட்சித்து. இந்த மகாபாரத யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. கௌரவர்கள் 100 பேரும் பீமனால் கொல்லப்படுகிறார்கள். பீமன் ஒத்தனை 100 பேரையும் கொண்டு வரும். 18ஆம் நாள் துரியோதனன் படை தளபதியாக வரானா, சண்டை போடுறான், பெருசாக சண்டை நடக்கிறது. அப்போ பீமனும் அவனும் கதையால் சண்டை போட்டுக்கிறாங்க.
துரியோதனன் பெரிய வீரன், அவனை கொல்லவே முடியல. பீமன் பராக்கிரமசாலி, அவனும் அடித்து பார்க்குறான், துரியோதனனுக்கு மரணமே ஏற்படவில்லை. அப்போ கிருஷ்ணர் அவன் தொடையை காட்டி தொடையில் அடின்னு சொன்னார். ஏன்னா துரியோதனுக்கு தொடையில் தான் உயிர் இருக்குங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். அதில் அடுத்து துரியோதனன் உயிர் விடுகிறான். குருட்சேத்திரம் முடிவுக்கு வருகிறது 18 நாள் யுத்தத்தில். இதில் மிஞ்சினது யார்? கௌரவர்கள் யாருமே இல்லை. பாண்டவர்களில் உத்தரையோட அண்ணன் உத்தரகுமாரன் முதல் நாளே இறந்து விடுகிறான். விராடன் அபிமன்யுக்கு பிறகு இறந்து விடுகிறான். பாண்டவர்கள் சைடில் நிறைய பேர் போய்விடுகிறார்கள். மிஞ்சி இருப்பது உத்திரையின் வயிற்றிலே இருக்கின்ற குழந்தை தான். அதையும் கொல்றதுக்கு பிரம்மாஸ்திரத்தை விட்டபோது கிருஷ்ணர் காப்பாற்றுறான். அவன் தான் பரீட்சித்து மகாராஜா. அவன் தீக்கணும்னு நினைக்கும் போது, தீக்குளிக்கணும்னு நினைக்கும் பொழுது, அப்போவும் கிருஷ்ணர் வந்து தீக்குளிக்காத, பாண்டவர்கள் வம்சம் உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை தான், அவள்தான் பாண்டவர்கள் வம்சத்தை வளர்க்க வேண்டும் என்று தீக்குளிப்பதிலிருந்து அவளை காப்பாற்றி உத்தர அதை கூட ஒரு தியாகமாக தான் செய்கிறார். விருப்பமே இல்லை, எல்லாரும் போன பிறகு நம்ம மட்டும் எதுக்கு இருக்கணும் என்று நினைத்தாலும் குரு வம்சம் அழிந்து விடக்கூடாது, பாண்டவர்கள் வம்சம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக குழந்தையை பெற்று பரீட்சித்தை பெற்று வளர்க்கிறாளாம். அது ஒரு தியாகமாக தான் வியாசர் சொல்கிறார். வியாசர் விருந்துன்னு நீங்கள் படிச்சிங்கன்னா வியாசர் விருந்து என்ன சொல்கிறார்? உத்திரையின் தியாகம் தான் அது. சின்ன பொண்ணு 15 வயதிலே திருமணமானவள், அபிமன்யுடன் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தவள், மாதக்கணக்கிலே வாழ்ந்தவள் தான் அவள். அந்த அழகனுடன் வாழ்ந்து பிறகு அவன் நினைவிலேயே கடைசி வரை வாழ்ந்து குருகுலம் தழைப்பதற்காக உதவியாக இருந்தவள் தான் உத்திரை எனும் அதிகம் பேசப்படாத ஆனால் மிக முக்கியமான கதாபாத்திரம் மகாபாரதத்தில் உத்திரை என்பதை நாம் அறிவோமாக. பரீட்சித்து ரொம்ப நாளைக்கு இல்லை, அவனை பாம்பு கடித்து இறந்து விடுவதாக ஒரு சாபம் இருக்கிறது. அதனால் ரொம்ப தூரம் மலைக்கெல்லாம் தாண்டி எங்கு பாம்பு வரதோ அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறானா, அந்த இடத்திலே ஒரு பூவை எடுத்து கையில் வச்சுக்கிறான். அந்த பூவில் இருக்க ஒரு நாகம், பூநாகம் என்ற பெயர், அது கடித்து பரீட்சித்து இறந்து விடுவதாகத்தான் மகாபாரதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தான் அவன் பையன் வரான், ஜெயமே ஜெயன் வரான். இப்படி இதற்கெல்லாம் மூல காரணம் உத்திரை, அதிகம் பேசப்படாத ஒரு கதாபாத்திரம், அபிமன்யுவின் மனைவி, இரண்டாவது மனைவி தான். பரசுராமுடைய மகள் வத்சலா முதல் மனைவியாகவும், விராடன் மகள் உத்திரை இரண்டாவது மனைவியாகவும் தான் அபிமன்யுக்கு இருக்கிறார்கள். அவனும் சீக்கிரம் செத்து போயிடுறான். இப்படி மகாபாரதத்தை தோண்டினோன்னா நினைக்க நினைக்க இப்படி மகாபாரதத்தை ஊர்ந்து கவனித்தால் கிளைக்கதைகள் நிறைய வந்துட்டே இருக்கும், காரணங்கள் வந்துட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் கீதையில் எது கீதையில் சொல்லப்படலையோ அது உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? வாட் இஸ் நாட் டோல்ட் இன் கீதா இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் வேர்ல்ட். ஒரு எறும்பு போனால் கூட அது பின்னாடி போகிற எறும்பு ஆம்பளை எறும்போ பொம்பளை எறும்போ நமக்கு தெரியுமா? ஆனால் எறும்புக்கு தெரியும் இல்லையா? அதை கூட சொல்லுமாம் கீதை. இப்படி கீதையில் சொல்லப்படாதே இல்லை. அப்படி கீதையில் சொல்லலைன்னா அது உலகத்தில் இல்லை. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனையோடு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.